ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்னைக்கு புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை. நம்ம வீட்டில் இன்றைக்கி பெருமாளுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். என்னென்ன படையல் போட்டேன், என்ன சமையல் பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க பாருங்கள், சுட சுட சோறு வடித்து ரெடியாக இருக்குது. சாம்பார் தாங்க, படையல்னாலுமே சாம்பார் தானே. இன்றைக்கி கத்தரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சூப்பரான சாம்பார். ரசம், என்ன ரசம் தெரியுங்களா? சுண்டல் அவிச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் ரசம் வச்சுருக்கேன். சூப்பராக வாசனையாக இருக்குது. இது கூட தயிர், வீட்டிலையே பாலை காய்ச்சி உரைய வச்ச தயிர். அடுத்ததாக பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த சர்க்கரை பொங்கல். சூப்பராக இருக்குல்ல சர்க்கரை பொங்கல். அடுத்ததாக வெரைட்டி ரைஸ் தான். என்னென்ன வெரைட்டி ரைஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புளி சாதம், அடுத்தது தயிர் சாதம். தயிர் சாதமும் புளி சாதமும் வேறு லெவல் வாசனைங்க, அட்டகாசமாக இருக்குது. அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் படையல் போட்டாலுமே சாம்பார் இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும். அடுத்தது அப்பளம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உளுத்தம் வடை. வடை இப்போதைக்கு கொஞ்சம் தான் சுட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு தேவைப்படுறப்ப சுட சுட சுட்டுக்கலான்னு மாவு அப்படியே இருக்குது. சுண்டல் சுண்டல் பெருமாளுக்கு கண்டிப்பாக படைக்கணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி சிறுபருப்பு போட்டு சூப்பரான பாயாசம். அவ்வளோதாங்க. இவ்வளோத்தையும் செஞ்சு சாமிக்கு படையல் போட்டு சாமியை திருப்தியாக கும்பிட்டாச்சு. நிறைய பேர் 3வது வாரமே படையல் போட்டிருப்பீங்க. நாங்கள் இந்த வருஷம் இன்றைக்கி தாங்க பெருமாளுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். நீங்கள் சாமி கும்பிட்டீங்களா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். பாய்.